உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். 8:30 ஆகுது, இன்னும் டிஃபன் கொண்டு வரல. நேற்றே சொல்லிட்டு தானே வந்தோம். பத்தாவது குறைக்கு நேற்று பிளாக்காக இருந்தாரு, அவர்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தோம். டைம் கரெக்டாக சாப்பாடு வந்துடணும், எல்லாரும் ஒர்க் பண்ணுறவங்க வெளியூரில் உள்ளவங்க இதை நம்பி தான் இருக்காங்கன்னு. இன்னும் ஒரு அசால்ட்டு செஞ்சு கொண்டு வரதுக்கு இவ்வளோ இதா கூட காசு கேட்டு நான் கொடுக்கவே மாட்டோம். இதுக்கு உள்ளவரே பரவாயில்ல போல, அவராது டைமுக்கு கொண்டு வந்துடுவாரு. சாப்பாடு தான் சரி இருக்காது, ஆனால் டைமுக்கு கரெக்டாக சாப்பாடு கொண்டு வந்துடுவாரு. இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஃபோன் பண்ணி பார்ப்போம். இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான். சார் என்ன சார் இன்னும் சாப்பாடு கொண்டு வரல? டைம் வரை 8:30 ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க, அல்சர் ப்ராப்ளம். இல்லை சத்யா, கொண்டு வரதான் தான் சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. டைமிங் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் இது பே பண்ணிட்டு வந்தேன். இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரி எப்போ வராங்கன்னு பார்ப்போம். நாளையிலேருந்து ஒழுங்காக கொண்டு வரதா சாப்பாடு கொண்டு வாங்க, இல்லாட்டா வேண்டான்னு சொல்லிடலாம். நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஆஃபீஸ் டைமுக்கும் சாப்பாடு ஆஃபீஸ் டைமில் கொண்டு வந்தால் எப்படி? சாப்பாடு கொண்டு வந்துட்டீங்களா? வெரி குட். சத்யா சாப்பிடுங்க. சார்லாம் கூப்பிட்டு சாப்பிடுங்க சீக்கிரமா. என்னக்கா இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கீங்க? சொல்ல தானே செஞ்சேன். 8:30 கொண்டு வந்துருங்க. 8:45 சாப்பிட்டு முடிச்சாதான் 9 ஆஃபீஸ் ரன் பண்ண முடியும். எங்களுக்கு அட்டண்டன்ஸ் லேட்டாக இதாயிரும். எல்லாம் சொன்னேனே, ஏன் இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க? எங்களுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். நாளையிலேருந்து சீக்கிரமா கொண்டு வாங்க. இல்ல தம்பி, சாப்பாடெல்லாம் அப்பமே ரெடி ஆகி கேரியர்ல எடுத்து வச்சிட்டோம். ஆனா எப்படி அம்பட்டு தூரம் நடந்து வர சொல்லுங்க? நடந்து வந்தா இன்னும் டைம்ல ஆகும். அதான் ஆட்டோக்கு சொல்லியிருந்தேன், அவன் ஸ்கூல் விட போயிருக்கான். வர வேண்டாமா? அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்க வேணா ஒன்று செய்யுங்க. உங்க இங்க ஆள் யாரோ இருந்தாங்கன்னா தினம் வந்து சாப்பாடு காலையில மாத்திரம் எடுத்துட்டு வர சொல்லிடுறீங்களா? மத்தியானம் நான் டயத்துக்கு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா காலையில எங்களுக்கும் வேலை இருக்கும் பார்த்தீங்களா? காலையில யாரும் வர முடியாதே, வாட்ச்மேன் இருக்காரு, அவர்கிட்ட 2 வீலர் இல்லை. அக்கா அப்போ ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஆட்டோ இல்லை 2 வீலர் ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ ஆகுமோ அது தனியாக நாங்கள் கொடுத்துருக்கோம். மந்த்லி என்ன ஒரு 300 வருமா? நீங்க சொன்ன மாதிரி தான் தம்பி ஐசுன்னு சொன்னேன். ஏன்னா நடந்து நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஒரு நேரம்னா பரவாயில்ல, 2 நேரம் கொண்டு வரணுமா? அதான் அக்கா அங்க யாராவது இருந்தாங்கன்னா பாருங்க, இல்ல ஆட்டோவுக்கு தனியா காசு கொடுப்பாங்களா என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னாங்க. நம்மகிட்டே ஆள் இருக்காங்க. நீங்க கரெக்டா விவரமா சொல்லிட்டீங்க. ஆட்டோவுக்கு காசு கொடுக்கீங்கன்னா சொல்லுங்க, அந்த பையன்டே சொல்லிடுவோம். காலையில மத்தியானமும் முடிஞ்சா நான் கொண்டு வரேன். சில நேரம் என்ன வர முடியலன்னா அவனே கொண்டு சாப்பாடு கொடுத்துருவான். ஓகேக்கா, அப்போ உங்க சைட்ல நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஆட்டோக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க, அதை எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணிடுவோம். யார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க? நம்ம கடையில வேலை பார்க்கு அந்த பிள்ளை நானும் தான் கடை நடத்தும். அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, நல்லா படிச்ச பிள்ளை, அறிவாளி. அதுதான் சொல்லிச்சு ஆட்டோ இது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், காசு அவள்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் பேப்பர்ல விவரம்லாம் எழுதி கொடுத்துருக்கு. நீங்க கொடுத்த 5000 ரூபாய் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு கேட்டிருக்கீங்களா, அதுக்கு ஒவ்வொன்றும் வாங்கணுமா? அதனால காலையிலக்கு மத்தியானத்துக்கு எல்லாம் சேர்த்து இவ்வளவு ரூபா வருங்கா அப்படின்ட்டு இந்த பேப்பர் கொடுத்து விட்டுருக்கா. இதை படிச்சு பாருங்க. என்ன ஓகே ஓகே, பேப்பர் சத்தியிட்ட கொடுத்துருங்க. இனி இந்த சாப்பாடு கொண்டு வரணும் ஆஃபீஸ். கேமரா சார் பார்த்து திட்டுவாங்க. அங்கே பேக்கில் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே சாப்பாடுலாம் இறக்கி வச்சுருங்க. எங்கே கூப்பிடணும் அவசியம் இல்லை, நீங்கள் அங்கே வச்சுட்டு போனாலே போதும். வாட்ச்மேன் இருக்காரு, பார்த்துப்பாரு. ஹாய் சுஜி, என்ன இப்போ தான் ஞாபகம் வந்துச்சா? இப்போ தான் ஃபோன் பண்ண தோணுச்சு இல்லை? நீ ஃபோன் பண்ணாடல, நீ என்னென்ன பண்ணுறேன்னு அப்டேட் எனக்கு பதிவாயிட்டே தான் இருக்கு. என்ன வெளியே டூர்லாம் போனீங்க போல இருக்கு சுஜின்னு. ராகுல் நீங்களாம் சேர்ந்து அவுட்டிங் போனீங்களா? ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான் சுஜின், பார்த்தேன். ஒரே என்ஜாய்மெண்ட் தான் இல்லை? சே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் இருந்தால் எல்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம்ல? ஆமாடி, ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினச்சி போயிட்டேன். என்ஜாய்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்ன மாதிரி. ஏன்டா போனேன்னு ஆயிட்டு. கதை விடாதடி. என்ன எனக்கு தெரிஞ்சுட்டுன்னு பில்டப் பண்ணுறேன் அப்படி தானே? நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலாமா? நானும் இருந்தால் உங்க கூட ஜாயின் ஆயிருப்பேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஆமாம், நீ மட்டும் தான் போனியா? ராகுல் சுஜின் நீ 3வது ஃபோட்டோ தான் இருந்துச்சு, வேற யாரும் வரலையா? பில்டப் பண்ண என்னடி இருக்கு? சத்தியமாக சொல்கிறேன் ஸ்னேகா, ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்பி யாரு கூடயும் போகவே கூடாது. அன்னைக்கு கூட கீதா சொன்னான், போகாத மச்சான் வேண்டாம், எதுக்கு அப்படி இப்படிலாம் இன்டெரக்டாக பேசினாலே தவிர டேரெக்டாக அவள் பேசவே இல்லை. அவள் மட்டும் டேரெக்டாக பேசியிருந்தா கண்டிப்பாக அந்த ட்ரிப் நான் போயிருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி போனேன். ஆனால் சுஜினும் ராகுலும் ரொம்ப மோசமான பசங்களாக இருக்காங்கடி. ரொம்ப என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியல. நான் பாட்டு வந்துட்டேன். ஆனாலும் விடலை, கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வந்துட்டேன். ஆனால் ரொம்ப மோசமானவங்களும் இருக்காங்க. படிக்கிறப்போ இப்படிலாம் இல்லை. இப்போ எந்த அவங்களுக்கு புத்தி இப்படி போச்சோ தெரில. அது மட்டும் இல்லை, அவங்கள வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே அன்பிளாக் பண்ணிட்டேன். சரியான மோசமான பசங்கடி. உன் லிஸ்ட் இருந்தால் கூட நீ பிளாக் பண்ணிடு. அநேகமாக உன்னை கூட நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டாலும் கூப்பிடுவானுங்க. என்னவோ தப்பிச்சது கடவுள் புண்ணியம். வந்துட்டேனா?
ஐ திங்க் கீதாவுக்கும் ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவள் அன்றைக்கி என்கிட்ட அவ்வளோ தூரம் இன்டெரக்டாகவே பேசினா. நம்மள்ட்ட இன்டெரக்டாக பேசுறதுக்கு என்ன இருக்குது? இதனால டேரெக்டாக சொல்லியிருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டேன்டி. ஆனால் யாருமே நம்பக்கூடாது இந்த உலகத்தில். ஸ்னேகா, நான் உன்ட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட யார்ட்டையுமே நான் சொல்லலை. அன்றைக்கி என் உயிர் பயத்தில் நான் வந்தேன்டி. கடவுளே என்னை காப்பாற்றிட மாட்டேயான்னு ஓடி வந்தேன். அவ்வளோ பயம். எனக்கு வந்து ஃபீவர், 3 நாளாக எந்திரிக்க முடியல. மொபைலே சுவிட்ச் ஆஃப் தான். நான் தான் ஆன் பண்ணேன். எனக்கு இன்னும் அதுலேருந்து ரிலீஃபாகவே முடியலடி. ஸ்னேகா, இப்படிலாம் கூடவா இருப்பாங்க? என்னதான் நம்ம 20th செஞ்சுரியில் வந்தாலும் இன்னும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லடி சுத்தமாக. நம்மளும் எவ்வளவோ பார்க்குறோமே டிவியில், பேப்பரில், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வர தினமும் 10ஓட 11 ஒரு நியூஸ் ஆகிட்டு இருக்கே தவிர எந்த இதுவும் இல்லை. நீங்கள் பாரு, தனியாக இருக்க, சேஃபாக உன்னோட சேஃபாக பார்த்துக்கோ. யாரையுமே நம்பிடாத, சரியா? கதவை லாக் பண்ணிக்கோ. ராத்திரி யார் வந்து தட்டினாலும் துறக்காத. அம்மா அப்பா வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் மட்டும் கதவை ஓப்பன் பண்ணு. ஏன்னா நான் அனுபவிச்சது நீ அனுபவிக்கக்கூடாது. ஏய், என்னடி சொல்கிறேன்? பயம் கட்டத. அவனும் 2 பேருமா அப்படி? சேச்சே, என்னால் நம்ப முடியல. அவங்க நம்ம எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஒரு தப்பான பார்வை கூட அவங்கள்ட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களும் இந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக போனானுங்க. என்னடி சொல்கிறேன்? நம்ம பார்த்து பார்த்து பழகின ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏய், நான் சொல்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? 5 இயர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த லட்சத்தில் உட்காந்துருக்கு. அவனுக்கு 5 இயர்ஸ் நம்மகிட்ட நடிச்சிருக்காங்க. அவனோட சுய ரூபமே இதுதான். அந்த கீது உனக்கு டேரக்டாக சொல்ல தானே செஞ்சா? இப்போ தான் புரியுது இவனுக்கு எவ்வளோ பெரிய இவனுங்கன்னு. சே, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கோம் பார்த்தியா? ஆனால் இந்த காலத்தில் நல்லவன் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாதுடி. ஆமாம், எனக்கு கல்யாணம் ஒன்று ஆனால் கூட அவன்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ் எடுத்து தான் கல்யாணத்துலேயே சம்மதிப்பேன். யார் இந்த காலத்தில் ஒன்றும் யோகிஸ் தான் கிடையாது. சரிடி, விடு, டென்ஷன் ஆகாத. இதை யார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காத, சரியா? அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்மளே தான் தப்பாக நினைப்பாங்க. விடு, பார்த்துக்கலாம். ஒரு நாள் கையில் மாட்டாமையா போவான். அப்போ இருக்கு அவனுக்கு. ஃபீவர் டேப்லெட்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோ. நான் அப்புறமா கூப்பிட்றேன். பாய். மேடம் வர சொல்லியிருந்தீங்களா? கார்த்திக் சார் சொன்னாங்க. என்ன மேடம்? என்ன விஜய், ரொம்ப பவ்யமாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் அன்னைக்கு நீ பேசினது ரியலா இல்லை இன்னைக்கு பேசினது ரியலா? அன்னைக்கு வாடி போடி எக்ஸெட்ரா சோத்து முட்டை என்னெல்லாம் பேசினேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரியல் நினைக்கிறேன். இது ஃபேக்கு, அப்படி தானே விஜய்? சாரி மேடம், நான் தான் அன்றைக்கி பேசுனது தப்புன்னு சொல்லிட்டேன்ல. சாரி, மன்னிச்சிருங்க. விஜய், ரொம்ப பவ்யமான பேசாத. உனக்கு இது சூட்டே ஆகல. அன்னைக்கு என்ன திட்டி திட்டி பேசினே, அதான் உனக்கு ஆப்டாக மேட்சாக இருந்து. நீ அப்படியே பேசு, அதான் உனக்கு ரியலாக இருக்கு, ஃபேக்காக இல்லை. ஓகே, அர்ஜென்ட்டாக ஒருத்தங்களை பார்க்க போகணும். கார் எடு. என்னடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பு? 5 இயர்ஸ் நம்மகிட்ட நடிச்சிருக்கானுங்கடி. அன்னைக்கு நடிச்சிருக்கானுங்க. இப்போ தான் அவனோட உண்மையான கேரக்டரே. இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்களுக்கும் சேஃப்டியே இல்லை. நம்ம ஃப்ரெண்டு தானே நான் போனேன். ஆனால் இப்படி நடந்துப்பாங்க நான் நினச்சி பார்க்கலடி. ஸ்னேகா, யாரையும் நம்பாத. மேடம், இப்போ எங்கே போகிறோன்னு சொன்னீங்கன்னா அந்த ரூட்டுக்கு போயிடலாம். ஷார்ட்கட்ஸ் எனக்கு தெரியும், அதான் கேட்குறேன். எங்கே மேடம் போகணும்? நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறல கார்த்திக், அவனோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஓகே, என்ன தான் நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவர், அதுவும் அப்பாவுக்கு பிடிச்சவர் வேறு. ஒரு 8 போய் பார்க்கலன்னா நல்லாவா இருக்கும். அதான் போய் பார்க்கலான்னு. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகணும்? அந்த கடையில் போய் என்னெல்லாம் தேவையோ போய் வாங்கிட்டு வந்துடு. நான் ஜிபே பண்ணுறேன். அப்புறம் ஏற்கனவே கார்த்திக் போகிற அந்த மீட்டிங் அது கேன்சல் ஆகிட்டல. மெயினாக உள்ளவங்க தான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. அதனால் 2 நாள் நம்ம அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துரு. இல்லாட்டா எங்கள் அம்மா சாப்பிடல, எங்கள் அம்மா எனக்காக வாசலே காத்துட்டு இருப்பாங்க, நான் போகலைன்னா எங்கள் அம்மா பட்டினி கிடப்பாங்க, அப்படிலாம் ரீசன் சொல்லக்கூடாது. ஓகே? 2 நாளா மேடம்? 2 நாள் எப்படி? அம்மா ஒத்தையில் இருப்பாங்களே. 2 நாள் மீட்டிங் இருக்குது, கன்ஃபார்ம் போயே ஆகணும். ஏன் உங்கள் அம்மா ஒரு நாள் தனியாக இருக்க மாட்டாங்களா? உங்கள் அம்மா அதெல்லாம் இருப்பாங்க. உங்கள் அம்மா ஒன்று யாரும் கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா? உங்கள் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. நான் ஒருத்தன் இப்போ போய் சாத்துக்குடி ஜூஸை போட்டிருக்கேன். ஆடி மாதம் குளிர் நேரம், அதுவும் சாயந்தர நேரம். கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாம். காலையில் 11 மணிக்கு கொடுக்கலாம். இந்த கிளைமேட்டில் சாயங்காலம் கொடுத்தா சளிகளி பிடிச்சிட்டுனா வேண்டாம். இதை வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கேரட் ஜூஸை கொடுக்கலாம். கேரட்டை நம்ம பாயில் பண்ணி வச்சதுனால ஒன்றும் சளி பிடிக்காது. கேரட்டில் பால் பவுட்ரு போட்டோம். வேறு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டோம். ஆர்கானிக் ரோஸ் பெட்டல்ஸ். வேறு என்னமோ போட்டோமே, பாதாம்லாம் போட்டாச்சு. சூப்பராக தான் இருக்கும். இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்ல. இதே கொடுக்கலாம். சும்மா சாப்பாடை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது மகாக்கு. அப்புறம் நல்ல வெயிட் போட்டுருவா. ஹெல்த்தியான ஃபுட்டை கரெக்ட் டைமுக்கு டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை கொடுக்கலாம். காஃபியில் அந்த பைத்தியம் கேட்கும். காஃபியே கொடுக்கக்கூடாது இன்னும். இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் இந்த பாதாம் நட்ஸு ஜூஸ் இந்த மாதிரியே தான் கொடுக்கணும். இதை கொடுக்கலாம். அப்புறம் மட்டன் குழம்பு வச்சிட்டோம். நல்ல பெப்பர் போட்டு நல்ல ஜீரகம் போட்டு இடித்து எடுத்து வச்சாச்சு. ஆனால் டிஃபன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour நம்மளை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ செஞ்சு வச்சுட்டே போயிடுவோமே. இந்த விஜயோட அன்புக்கு அளவே இல்லை. ஒரு ஃப்ரூட்ஸ் கடையே வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, தினம் ஒரு ஃப்ரூட்ஸு, தினம் ஒரு நட்ஸ் ஜூஸு, அப்புறம் டேட்ஸு, இதே ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் ஒரு 3 month. அதுக்கப்புறம் ஃபுட்ஸு வேறு மாதிரி கொடுக்கணும். மெயினாக கீரை, கண்டிப்பாக தினம் ஒரு கீரை கொடுத்தே ஆகணும்.
அப்பதான் என் பிள்ளைக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு நல்லா தெரியும். இட்லி ஊற்றியாச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம்குள்ள ஆயிரும். ஜூஸை கொடுத்துட்டு வந்துடுவோமா, இட்லியை அவிச்சு ஹாட் பேக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸை கொடுக்க போவோமா? வேண்டாம் வேண்டாம், இட்லியை அவிச்சு ஹாட் பேக்கில் சுட சுட வச்சுட்டு அதுக்கப்புறமே ஜூஸை கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா போனால் எப்படியாவது ஏதாவது தொணன்னு பேசிகிட்டு இருப்பா, நம்மளும் மறந்துடுவோம், இட்லி ஸ்பாயில் ஆயிரும். 10 நிமிஷம் கூட ஆகலை, கிச்சனை இந்த அளவு நாஸ்தி பண்ணி போட்டிருக்கோம். எப்படி தான் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக்கிட்டே இருக்காங்களோ, பைத்தியமே பிடிச்சிரும். ஜூஸ் போடாமலே இருந்திருக்கலாம். ஜூஸை போட்டு அதோட சக்கை தோல் ஒரு பக்கம், ஜூஸு போட்டு ஒரு பக்கம், மட்டனை கழுவுன வேஸ்ட் ஒரு பக்கம். ஷுஷோ, இதை பார்த்தாலே இரிட்டேட் ஆயிடுவாளே. இன்னும் சத்தமே இல்லை, என்ன பண்ணிட்டு இருப்பா? தூங்கிட்டாலோ? சரி தூங்கட்டும், இப்போ அவளுக்கு தேவை ரெஸ்ட்டு தானே, நல்லா தூங்கி எந்திக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுட சுட இட்லி மட்டன் குழம்பு வித் கேரட் ஜூஸ். ஐயோ, கிச்சனை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காரு. ஐயோ போச்சு, எவ்வளவு தூரம் என் செல்ஃப் சுகர்லாம் கொட்டி போட்டிருக்காரு. இவனை சமையல் பண்ண வச்சோம், அன்பாட்டு சமைக்கிறாரு என்னவோ, கிச்சனை காலி பண்ணிடுவாரு. ஆனா பாவம், நமக்காக செய்யறாரே, இதே பெரிய விஷயம். மட்டன் குழம்பு அதான் எங்கேயோ வைக்கிறாங்க, அதுவும் இந்த ஈவினிங் எங்க வைப்பாங்க யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா நம்ம வீட்டுல தான் மட்டன் கொதிச்சிருந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, இன்னமும் மஞ்சள் கலர்ல கிண்டி வச்ச மாதிரி இருக்கு. மாம்பழ ஜூஸா? மேலே டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டாரு. ஈவினிங் ஒரு சூப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லையா, நல்லா சூடாக காஃபி போட்டு கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, நல்ல இஞ்சிலாம் தட்டி போட்டு சுக்காஃபி மாதிரி போட்டு கொடுக்கலாம். இந்த குளிருக்கு அதான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு யாராவது ஜூஸ் போட்டு கொடுப்பாங்களா? ஒன்றும் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ண வேண்டியது. பாவம். என்ன பாஸ், கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க போல இருக்கேன். எனக்கும் என் குழந்தைக்காகுமா? பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மகாகுட்டி, நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், வந்துட்டியா? 5 மினிட்ஸ். ஓகே, இட்லி இன்னொரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அப்புறம் சூடாக இட்லி, அப்புறம் மட்டன் குழம்புனா பெப்பர் குழம்பு. சாப்பிடு, சளியெல்லாம் இருந்தால் கூட அப்படி இறங்கிடும். வித் கேரட் ஜூஸ், ஹெல்த்தி கேரட் ஜூஸ். என்னது கேரட் ஜூஸா? இட்லி கூட சூடா காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க, ஏன் சூப்பு கூட குடிப்பாங்க. இது என்ன கேரட் ஜூஸ்? அது புதுவிதமா இருக்கு, நல்ல மாம்பழத்தை மசிச்சு வச்ச மாதிரி. எனக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு இட்லியும் மட்டனும் கூட, அதே நான் சாப்பிடுவேன். 5 இட்லி இல்லை 10 இட்லினாலும் சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய், உனக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். யார் சொன்னா இட்லி கூட காஃபி டீ தான் சாப்பிடணும்? ஜூஸும் குடிக்கலாம். இது வெறும் ஜூஸ்லாம் கிடையாது, ஹெல்த்தி ஜூஸ். என் பிள்ளைக்கும் உனக்கும் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன். என் பிள்ளை நல்லா ஹெல்த்தியாக இருக்க வேண்டாமா? ஆய் குட்டிமா, கேட்டுக்கோ, உனக்காக அப்பா பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக சமைச்சிட்ருக்கேன். உங்கள் அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பால் பவுட்ரு, பசும் பால், ரோஸ் பெட்டல்ஸு, அப்புறம் பாதாம், கேரட், ஃப்ரெஷ் கேரட் கொடைக்கானல் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா குடிக்க மாட்டாலாம், இதில் கிண்டல் பண்ணுறா. ஏய், எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, தெரியுமா? ஆமாமா, உங்க அப்பா பெரிய குக்கர் தான். உங்க அப்பா பண்ற சமையல கிண்ணஸ்ல கிழிஞ்ச பக்கத்துல ஒட்டி வைக்கணும். என்ன பிளேட் ரெக்கமெண்டேஷனா? காரு, வெறும் சமையல் மட்டும் தானா? இந்த ரொமான்ஸ்லாம் இல்ல போல இருக்கு. யார் சொன்னாங்க ரொமான்ஸ் இல்லாமையா? இப்ப பாரு, ஐ பட்டர்ஃப்ளை, இவ்ளோ பட்டர்ஃப்ளை பாரு, சூப்பரா இருக்கு. ஓ, இன்னைக்கு ஃபுல் மூன்ல செம்ம இருக்கு. உனக்கு பட்டர்ஃப்ளை இந்த பௌர்ணமி நிலவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. முன்னாடி கவிதையெல்லாம் கூட எழுதி வச்சியே, என்ன பார்க்குற? உன் டயரில் உள்ளதெல்லாம் நான் எப்போவே சுட்டுட்டேன். என்னவோ எழுதியிருப்பியே, பௌர்ணமி நாளில் பட்டாம்பூச்சி இரவில் மின்னும் மின்மினி பூச்சியாய் என் வாழ்வில் வந்தவனே. ஆஹா, எப்படி இருக்கு தெரியுமா அந்த கவிதை? என் மனசுல அப்படியே இருக்கு. நீ கவிதை எழுதின மாதிரி இருக்குல்ல எனக்கு. பௌர்ணமி நாளில் பட்டாம்பூச்சி இரவில் மின்மினி பூச்சியாய் வந்தவன் நான் தான். ஏய் ஃப்ராட், ஆமா டைரியில அப்பதான் எழுதினே, அது என்னோட ஓன் கவிதை தெரியுமா? லவ் யூ so much, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கவிதை மாதிரியே இன்னைக்கு ராத்திரி செம்மையா இருக்கு. கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையா செய்த சீலையா. என்ன விஜய் சொல்றது புரிஞ்சல?
இந்த மீட்டிங் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக 2 நாள் அட்டன் பண்ணியே ஆகணும். உங்கள் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் நல்ல ட்ரெஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நான் டீசெண்டாக போவேன், என் கூட வரவங்க டீசெண்டாக இருக்கும்னு நினைப்பேன். முடியலன்னு சொல்லி போவே வேணா 2 ஷர்ட் எடுத்து கொடுக்குறேன். இல்லை மேடம், என்கிட்ட நல்ல ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மேடம். அந்த ஒரு ஒயிட் கலர் வீடு தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் கார்த்திக் சாரோட வீடு. ஓ ஓகே ஓகே. ஏன் நீ வரல? இல்லை மேடம், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. வெளியவே நல்ல சில்லுன்னா இருக்கு. உள்ள ஏசியை போட்டு பாட்டு கட்டிட்டு இருக்காத, பேட்டரி லோ ஆயிரும். வெளியே நின்று நான் வரது வர. ஓகே. கல்யாணம் ஆனால் பொண்டாட்டியை தாங்குன்னு தாங்குவாங்கன்னு சில படத்தில் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன கார்த்திக் சார் கன்சீவ் ஆனாங்க, கீழே விட மாட்டேங்க போல இருக்கே. மேடம் வாங்க மேடம், வாங்க உள்ளே வாங்க. ஹாய். என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களே. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ. ஓகே. அப்புறம் உன்னோட அம்மா அப்புறம் அவரோட அம்மாலாம் இருப்பாங்களே, யாராவது வர சொல்ல வேண்டியது தானே. இந்த மாதிரி டைமில் யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க கூட இருக்க ரொம்ப நல்லது. இல்லை மேடம், அம்மா அத்தையெல்லாம் வரதான் இருந்தாங்க, ஒத்தையில வந்திருக்க மாட்டாங்க. அங்கே அத்தானுக்கு ஒர்க் இருக்குது, அதனால் அவரால் போய் கூட்டிகிட்டு வர முடியாது. வயசானவங்களா பஸ் ஏறி வந்துவிட மாட்டாங்க. அதான் இவர் லீவ் இருந்தால் தானே அங்கே போய் கூட்டிகிட்டு வர முடியும். அது இல்லாமல் என்னையும் ஒத்தையில வச்சுட்டு போக முடியாது. கார் பிடிச்சி தான் காலையில் போயிட்டு ஈவினிங்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்லையே மேடம், வீடு கரெக்டாக வந்துட்டீங்க. லொகேஷன் அனுப்பியிருந்தாரா? இல்லை உங்கள் வீடு எனக்கு தெரியாது. வரதான் பிளானே இல்லை, திடீர்னு எடுத்த முடிவு தான். விஜய் காரில் இருக்காரு, விஜய் தான் கூட்டிகிட்டு வந்தான். மறந்தே போச்சு. உனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஃபோனும் வேறு காரில் வச்சுட்டு வந்துட்டேனே. விஜய் வந்திருக்காங்களா? காரில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல மேடம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். மொபைல் கூட எடுக்காமல் வந்துட்டோமே. விஜய் உள்ளே வர வேண்டியதானே? விஜய் என்ன மகா, பரவாயில்லையா உடம்புக்கு? இல்லை இருக்கட்டும், இங்கே நிற்கிறேன். என்ன விஜய் அடுத்தவங்க மாதிரி ரோட்லேயே நின்றுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே? வா. இல்லை பரவாயில்ல மகா, நான் இங்கேயே நிற்கிறேன். சாரி மகா, எனக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் 2 நாளாக தூக்கமே இல்லை. என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது, மன்னிச்சிரு. சரி விடு விஜய், கெட்டதுல ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அதான் எனக்கு நடந்தது. நல்லது நடந்திருக்கல, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். இல்லை மகா, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு கில்ட்டினஸாக இருக்குது. சரி விடு. நீ ஏன் இந்த குளிரில் எங்கே வந்து நிற்கிற? இங்கே பாரு, சாயங்காலம்னா மோஸ்ட்லி எங்கேயும் போகாத. ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீ இப்போ சிங்கிள் இல்லை, டபுள். வயிற்றுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கோ, நல்ல ஃபுட்டாக சாப்பிடு, டென்ஷன் ஆகாத. சரியா? டென்ஷன் ஆனவங்களே பார்க்காத, என்னதான் நான் சொன்னேன். நீ உன் வீட்டுக்கு வரக்கூடாதுலாம் இல்லை. கார்த்திக் சார் என் ஃப்ரெண்டு, நம்ம மகா வீடு, சாரி மகா வீடு, எப்போனாலும் வரலாம் தான். ஆனால் இப்போ மேடத்து கூட வந்ததுனால வர முடியாது. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்கிறதுலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. சரி விஜய், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஜெனியூன்னு. நடந்ததெல்லாம் மறந்துடும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மறந்துடலாம். இனி நம்மளாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. வீட்டில் ஏதாவது உனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா, இல்லை நான் எதுவும் பார்க்கட்டுமா? உன்னை அப்படியே சிங்கிளாக பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் குழந்தை வெளியே வர நேரம் நீ கப்பிள்ஸாக இருக்கணும். போ மகா போ. அப்புறம் உனக்கு ஏதாவது வாய்க்கு ருசி ஏதாவது சாப்பிடணுமா? அந்த மருந்து குழம்புலாம் சொல்லுவாங்களே, ஏதாவது வேணா சொல்லு, நான் அம்மாட்ட செஞ்சு கொண்டு வரேன். இல்லை விஜய் வேண்டாம். அவர் வர சண்டே அத்தையாவது அம்மாவையாவது கூட்டிகிட்டு வரேன், முடிஞ்சால் 2 வரையும் கூட்டிகிட்டு வரேன்னு இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பாவம் அவர் தான் எல்லாமே செய்கிறாரு, என்னை எதையுமே செய்ய விட மாட்டேங்காரு. நான் ஃபுல் ரெஸ்ட்டு தான். மகா கொஞ்சம் நில்லு. மகா, மேடம் உனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க சொன்னாங்க, நான் தான் பார்த்து வாங்கினேன். இந்த மகா, இதில் டேட்ஸ் இருக்குது, எல்லாமே ஹெல்த்தியான இதுதான் பார்த்து வாங்கியிருக்கேன். உனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல, மொத்தி லட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் சுகர் ஃப்ரீ அந்த இதில் பண்ணது தான். இந்த தாராளமாக சாப்பிட்லாம். குடி மகா. இனி என்னை பற்றி எதையும் நினச்சி ஒரி பண்ணிக்காத. சரியா? மைண்ட் ஃப்ரீயாக விடு. உனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வில்லன் நான் தான். இப்போ வில்லன் கூட ஃப்ரெண்டாக மாறியாச்சு. இன்னும் உன் லைஃப்லேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் இந்த விஜயா தான் இருப்பான். இந்த மகாக்கு ஏற்ற ஜோடி எப்போவுமே கார்த்திக் தான். உன் லைஃப்பில் நீ நான் குறுக்க வரவே மாட்டேன். தேங்க்ஸ் விஜய்.